மற்றொரு நுண்ணறிவு தொடர்பான வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய வினாவின் பின்னர் உங்களுக்காக மேலதிக வினா ஒன்று வினவப்படவே அந்த வினாவுக்கான விடையை நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியோடாக அறிய தர வேண்டும். வாருங்கள் இன்றைய வினாவுக்குள் செல்வோம். போட்டி பரீட்சை ஒன்றில் 20 வினாக்கள் வழங்கப்பட்டன. சரியாக விடையளிக்கப்படும் ஒவ்வொரு வினாவிற்கும் 5 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். பிழையாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் அவர் பெற்ற புள்ளியிலிருந்து 2 புள்ளிகள் வீதம் கழிக்கப்படும். இத்தரவினை கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. போட்டி பரீட்சை ஒன்றில் மொத்தமாக 20 வினாக்கள், ஒரு வினாவுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையாக விடையளித்தால் அதற்காக அவருடைய மொத்த புள்ளிகளிலிருந்து 2 புள்ளிகள் கழிக்கப்படும். இதுதான் தரவு. சரி, இப்பரீட்சையில் ஒருவர் 37 புள்ளிகளை பெற்றார் எனில் அவர் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? இவ்வாறு வினாக்கள் வினவப்படும் போது, அதாவது பிழையான விடைகளுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும் என்றவாறான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது நாங்கள் சரியான விடைகளின் எண்ணிக்கையை பார்த்து விடையளிக்காமல் ஒருவர் ஒரு வினாவுக்கு மாத்திரம் பிழையான விடை அளித்திருந்தால் அவருக்காக அல்லது அவருடைய புள்ளிகளிலிருந்து இழக்கப்படுகின்ற மொத்த புள்ளிகளை காண வேண்டும். முதலில் பாருங்கள், இந்த வினாவை பொறுத்தவரை 20 வினாக்களில் ஒருவர் 19 வினாக்களுக்கு சரியான விடை அளிக்கின்றார் என வைத்துக் கொள்வோம். எனவே அவர் 19 தர 5 95 புள்ளிகளை பெறுவார். ஒரு வினா அவருக்கு பிழை, எனவே அதற்காக அவருடைய புள்ளிகளில் இருந்து 2 புள்ளிகள் குறைக்கப்படும். எனவே 95 2 போனால் அவருக்கு 93 புள்ளிகள் தான் கிடைக்கும். அதாவது அவர் எடுத்த ஒரு பிழைக்கு அவருடைய மொத்த புள்ளிகளில் இருந்து 7 புள்ளிகள் குறைக்கப்படும். 93 புள்ளிகள் தான் அவர் எடுப்பார். எனவே இங்கு ஒரு பிழை எடுத்தால் அவருக்கு 7 புள்ளிகள் குறையும். சரி, இப்போது 37 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். எனவே மொத்த புள்ளிகள் 100 இருந்து அவர் பெற்றுக்கொண்ட 37 புள்ளிகளை கழித்தால் எங்களுக்கு 10 7 போனால் 3, 9 3 போனால் 63 புள்ளிகள் குறைவாக பெற்றிருக்கின்றார். எனவே இந்த 63ஐ நாங்கள் 7 வகுக்க வேண்டும். 63ஐ நாங்கள் 7 வகுக்க வேண்டும். எனவே 9 கேள்விகள் அவர் பிழை எடுத்திருக்கின்றார். எனவே வினா சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? 20இல் 9 போனால் 11 வினாக்களுக்கு அவர் சரியான விடை அளித்திருப்பார். அப்ப சரியாக விடையளித்த விடைகளின் எண்ணிக்கை 11. சரி, உங்களுக்கான வினா, இதே தரவுகளிலிருந்து ஒருவர் 14 வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருப்பின் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகளில் எத்தனை? சரியான விடையை கமெண்ட் பதிவோடாக அறிவித்தார்கள். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.